ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஜிஆர்டியில் இந்த ஆடி மந்த் நான் 2 இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கோல்டு காயின்ஸ் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி, கோல்டு ரேட் கம்மியாக இருக்கிறதால பரவாயில்ல, நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினாலும் இயரிங்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது திங்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு தான் போனேன். நீங்கள் சேவிங்ஸ்க்காக வாங்குறதுனா கோல்டு காயின்ஸ் கூட வாங்கலாம். இப்போது ரேட் குறைஞ்சிருக்கிற இந்த டைமில் வந்து கோல்டு ஜுவல்லரியாக நம்ம வாங்கினாலும் பழைய ரேட்டுக்கு வந்து நமக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஃப்யூச்சருக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேல் பண்ணுவீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோல்டு காயின்ஸாக வாங்கி வைக்கிறது தான் வந்து நல்லது. இன்னும் ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா, ஜிஆர்டியில் இப்போது ரீசெண்டாக கோல்டு காயின்ஸ்க்கு வந்து 3% வேஸ்டேஜ் போடுறதா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. சுகன்யான்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா? உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆடி பெருக்கு அப்போது வந்து இந்த இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கிட்டேன். 6400 கோல்டு ரேட் இருக்கும்பொழுது நான் வாங்கினேன். நான் வாங்கி ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்கும். நான் என்னென்ன இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 20%க்கு மேலே தான் வேஸ்டேஜ் வந்து ஜிஆர்டியில் இயரிங்ஸ் எல்லாத்துக்குமே போடுறாங்க. குட்டி குட்டி இயரிங்ஸ்க்கு ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா பிலோ 10ல் வந்து போடுறாங்க. நீங்கள் செயின் இந்த மாதிரி வாங்கும்போது கூட உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். சின்ன ஐட்டம்ஸ்க்கெலாம் அவங்க வேஸ்டேஜில் ரிடக்ஷனும் கொடுக்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு வேஸ்டேஜ்லேயும் பெருசாக வந்து கொடுத்தா கூட கிஃப்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கிஃப்ட் இல்லை அப்படின்னாலும் ஒரு 200 300 தான் உங்களுக்கு இதில் கம்மி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு ஆடி ஆச்சரியமில் அப்படின்னா நீங்கள் கிஃப்ட்டுக்கே போயிடலாம். அந்த மாதிரி ஜுவல்ஸுமே ஸ்டோன் இல்லாமல் வாங்கும்போது தான் அதை சேல் பண்ணும்போதோ ப்ளெட்ஜ் பண்ணும்போதோ நமக்கு வந்து நிறைய லாபம் வந்து கிடைக்கும். இப்போது நீங்கள் அடகு வைக்க போகும்போது கூட ஸ்டோன் இல்லாத நகைகளாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு நிறைய அமௌண்ட் தராங்க. இப்போ ஸ்டோன் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு கொஞ்சம் லெஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கும்பொழுது நீங்கள் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வாங்கி போட்டுக்கோங்க. கோல்டு வாங்கும்போது மேக்ஸிமம் ஸ்டோன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்களே ஸ்டோன் வச்ச மாதிரி நிறையா வச்சுருக்கீங்க, நீங்கள் இதே மாதிரி சொல்கிறீங்கன்ட்டு. நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி ஆசைக்காக நீங்கள் ஸ்டோன் வச்சு வாங்கிட்டீங்கன்னா கூட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் 2 இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா? ஒரு இயரிங் பார்த்தீங்கன்னா 4.25 கிராம் இருந்துச்சு. இன்னும் வந்து 2 கிராம் 685 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. இதுக்கு வந்து அந்த பெரிய இயரிங்க்கு 17.66% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. சின்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16.19% வந்து போட்டிருந்தாங்க வேஸ்டேஜ். இதுக்கு நான் ஆடி ஆச்சரியம் கிஃப்ட் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 50,000க்கு மேலே இருக்கிற கேட்டகரியில் அயன் பாக்ஸ் இருந்துச்சு. இந்த அயன் பாக்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா ரெகுலராக வந்து நான் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஒயர் வந்து லைட்டாக வந்து அந்த மறைக்கி வைக்கிற இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ண வேணாம், எப்போவாது யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அயன் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். இது பிராண்டு அதெல்லாம் எனக்கு தெரியல, யூஸ் பண்ணியும் நான் பார்க்கல. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் வந்து நினைக்கிறேன். நான் இந்த அயன் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் 4.25 கிராம் சொன்னேன் இல்லையா? அந்த இயரிங் வந்து இதுதான். இந்த பேட்டர்னில் வந்து என்கிட்ட ஆரம் ஒன்று இருக்குது. அந்த ஆரம்க்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த இயரிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து வரிக்காய் டிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பேட்டர்னோட ஆரம் என்கிட்ட இருக்கிறதால நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து அது போடும்போது நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரெகுலராக ஜிமிக்கி மாதிரி போடாமல் இந்த மாதிரியும் வியர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போட்டிருந்தேன். இதில் ஸ்டோன் எனாமல் ஒர்க் எதுவுமே இல்லை. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரிங் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு 2.685 கிராம் வந்துச்சு. இதுலேயும் ஸ்டோன் எனாமல் எதுலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் உங்களுக்கு கீழே இருக்கும். இது டெய்லி வியர் பண்ணுறதுக்குலாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை நீங்களுமே வியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 to 3 கிராம்ஸ் இயரிங் தான் வந்து டெய்லி வியருக்கு நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் காயின் வாங்காமல் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணேன்.
இந்த 4 கிராம் இயரிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கேன் அப்படின்னா, ரூ. 4819. அதாவது ரூ. 5000 கிட்ட எக்ஸ்ட்ரா குடுத்து தான் இந்த இயரிங் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த 2.685 கிராம் இருக்கிற இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா குடுக்கணும் அப்படின்னா ரூ. 2784 குடுத்துருக்கேன். கோல்ட வந்து நீங்க நகையா வாங்கி வைக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு இப்போ ரீசன் சொல்கிறேன். இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் தேவைப்படும், இதே வேஸ்டேஜ்லாம் கொடுத்து தான் வாங்க போகிறோம் அப்படின்றதுக்காக வாங்குகிறோம். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கோல்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டுக்கு போங்க, காயின்ஸாக வாங்கி வைங்க, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 4.262 கிராம் வந்து தங்கம் வந்து வாங்கியிருக்கேன். ரூ. 6400 ரேட்டில் வாங்கியிருக்கேன். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன்னா, ஜிஎஸ்டியே நான் இதில் சேர்க்கலை. ஜிஎஸ்டி சேர்க்காமையே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரூ. 32,096 வந்து வாங்கியிருக்கேன். அப்போது ரூ. 32,096 கொடுத்து நான் எவ்வளோ கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.262 கிராம் வாங்கியிருக்கேன். இதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 7,530 வருது ஒரு கிராமோட ரேட்டு. அப்போ நான் வாங்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து ரூ. 7,530 வாங்கியிருக்கேன். இந்த ரூ. 7,530 மேலே இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து இது லாபம். இல்லை அப்படின்னா எனக்கு இப்போவே ரீசெண்டாக நான் வந்து விற்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம்தான் ஆகும். ஏன்னா இந்த வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சார்ஜஸ் போடுறாங்க இல்லையா, அதுவே நம்ம அதிகமாக தான் கொடுத்து வாங்குகிறோம். அதனால தான் நீங்கள் கோல்டு ஜுவல்ஸாக வாங்குறது உங்களுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் நான் இன்னும் அதிக ரேட்டுக்கு வாங்குறதுக்கு பதிலாக நான் இப்போவே வாங்கிக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இது. இப்போது ரூ. 5,300 கோல்டு ரேட் இருக்கும் பொழுது நீங்கள் இதை வந்து வாங்கியிருந்தீங்க, இதே தோடை வந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 5,700 அந்த ரேஞ்சில் ஒரு கிராம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போது ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6,400 அந்த ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்க்கும்போது நமக்கு லாபம் தான். ஸோ அது மாதிரி இந்த ரூ. 7,530 நம்ம இப்போ ஒரு கிராமுக்கான காசை கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லையா, இது எப்போ நமக்கு லாபம் கொடுக்கும்னா ஒரு கிராம் ரூ. 8,500 மேலே போகும் இல்லையா, அப்போ தான் நமக்கு லாபம். ஏன்னா வாங்கும் பொழுதே நம்ம அதிகமான ரேட்டு கொடுத்து தான் வாங்குகிறோம். இப்போ ரூ. 6,400 கோல்டு ரேட் இருக்குன்னா ஒரு கிராம் வந்து ரூ. 6,400 நம்ம அப்படியே போய் வாங்கிட்டு வந்துட முடியாது. அதுக்கான வேஸ்டேஜ் கொடுக்கணும், அதுக்கான 3% ஜிஎஸ்டி கொடுக்கணும், எல்லாமே நம்ம பே பண்ணி தான் வாங்குகிறோம். அதுவும் இல்லாமல் இதை ப்ளெட்ஜ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு 80% ஆஃப் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 to 4% லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இப்போது இந்த சின்ன இயரிங்க்கு வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கேல்சியில் இப்போ வந்து ரூ. 19,968 நம்ம இந்த கிராம்ஸை கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு கிராம் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம்னா, நம்ம வாங்கின கிராமை வந்து இதில் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ரூ. 7,436 வாங்கியிருக்கோம். இதுவே நீங்கள் ஒரு 10%ல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 7,200 7,100 அந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்கும். ஸோ கிராம் ரேட் வந்து நம்ம வாங்கும்போதே எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதால அது ரொம்ப நாள் கழித்து தான் நமக்கு வந்து லாபமாக இருக்கும். இப்போ ஃப்யூச்சரில் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இப்போவே கோல்டு வாங்கி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இதே காயின்ஸாக இருந்துச்சுன்னா 2% தான் எக்ஸ்ட்ரா போகும். அப்போ ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூ. 100 to ரூ. 150 தான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருப்போம். இப்போ 6,400 இருக்குன்னா நீங்கள் கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா 6,500 இருந்து 6,550 தான் ஒரு கிராமுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்து வாங்குவீங்க. நகையாக வாங்கும்போது ஒரு கிராமுக்கே இவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதால தான் நமக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சீட்டு போட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜுவல்லாக வாங்கணுமா, காயினாக வாங்கணுமா, சீட்டு போடணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த இயரிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இயரிங் காமிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை, இது கூட அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டென்ட் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.